வளம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய ஒரு மகாசக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து செங்குளம் ஊராட்சி ஆலங்குளம் ஊராட்சியில் இருக்கின்ற அனைத்து நமது கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே எல்லாருக்கும் எனது முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பூத்து கமிட்டிய நோக்கம் என்னன்னா நோக்கத்தை பத்தி அண்ணன் மாவட்ட செயலாளரும் அமைப்பு செயலாளரும் தெளிவா சொல்லுவாங்க. நம்ம நீங்க கிளைக்கழகத்துல நிர்வாகிகள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தீர்மான புத்தகம் கொடுத்துருக்கோம். 4 கிளைக்கழகம்னா 4 ஊர், 4 ஊர்ல உள்ளவங்களும் 9 பேர் இங்க இருக்கு. 4 ஊருக்கு 2 பேர். உங்க ஊருக்கு இளைஞர் இளம்பெண் பாசறை உறுப்பினர் சேர்க்கிறப்பா இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சரியான ஆளை நியமிச்சு அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாக்காளர்கள் அடையாள நிலத்தில் ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர் சொல்றோம். இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னும் அது 100% கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று கேட்டு வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து ஒரு சில விஷயங்களை இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தான் ஆட்சி அண்ணன் 30 வயசுல பேச்சாளராக இருப்பாங்க. 25 வயசுல இருக்கீங்களா? 24 வயசுல பேச்சாளராக இருந்து தேர்தல் அது அதிமுகவுடைய ஆட்சியா இருக்கு. அது நம்ம ஏதோ ஆட்சிக்கு வந்து நம்ம விருப்பத்தை காட்டிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய முழுமையான விருப்பம். அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி இருந்திருந்தால் எப்படி இருந்தது, அம்மாவுடைய ஆட்சி இருந்திருந்தால் எப்படி இருந்தது, புரட்சித் தலைவருடைய ஆட்சி மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வர வேண்டும் என்று பட்டி தொட்டிகளில் எல்லாம் பொழுது மக்கள் பேசுகின்ற நிலையை நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். இந்த ஆட்சியுடைய அராஜகம் தொலைக்காட்சியும் டெய்லி தொலைக்காட்சியை நம்ம பார்க்கின்ற நேரங்களில் எல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் கலாச்சாரம், பெண்கள் நாட்டில் நடமாட முடியல, எதை தொட்டாலும் இந்த ஆட்சி தொலைய வேண்டும், இந்த ஆட்சி கொள்ளைக்கார ஆட்சியாக இருக்கிறது, நாட்டை சுரண்டுகின்ற ஆட்சியாக இருக்கிறது என்று மக்கள் நினைத்து விட்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். அப்படியே டே பை டேவா 4 வருஷம் முடிஞ்சு 5வது ஆண்டு தூங்குகின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் இந்த அரசை எதிர்த்து போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், பொதுமக்கள் போராட்டம். நீங்க நம்ம தொலைக்காட்சியில் வேணா வித்தியாசமான அனுபவத்தை எல்லாம் பார்க்கணும். பஸ்ஸில் போயிட்டு இருக்கிற இதையும் நம்ம பஸ் ஓட்ட பஸ் எங்காச்சும் நின்று வச்சு தள்ளி விடுறதே பார்க்கணும். இந்த ஆட்சியில நம்ம ஒரு பஸ்ஸில் போயிருக்கோம்னா அந்த பஸ்ஸில் உட்கார்ந்து சீட்டோட ஒரு அம்மா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதோ தெய்வத்தினுடைய புண்ணியத்தில் அந்த அம்மா பொழைச்சிருச்சு. பஸ்ஸுக்கு நேரம் சீட்டுக்கு நேரம் வந்து இந்த ஓடுற பஸ்ஸில் விழுந்தா என்ன நடக்கும்? மேற்கூரை அப்படியே ஒழுகுது, பஸ்ஸுக்குள்ள படம் பிடிச்சிட்டு போறாங்க. அந்த அளவிற்கான ஒவ்வொரு திட்டமும் இன்று இந்த மக்களுக்கு எதிரான வகையில இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ள திட்டங்களை நாம் கண்கூடாக பார்க்கணும். அவர்களை பொறுத்தவரை எதை செஞ்சாலும் அதை சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம், கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே வர வேண்டும் என்றால் அடிப்படையான கட்டமைப்பாக இருக்கக்கூடிய பூத்திலே செயல்படக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு அந்த பூத்தினுடைய பொறுப்பாளர்களை அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக தான் அண்ணன் ஏ.கே. சீனிவாசன் அவர்களை அனுப்பியிருக்கிறார். ஆட்சியில் தான் நடுத்தர மக்கள் அடித்தட்டு மக்கள் எல்லாம் பயன்பெறுகிற ஒரு ஆட்சியை அதிமுக ஆட்சியில் தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்று இருக்கிற சகோதரி தெரியும். 2 நாளைக்கு முன்னால பைக்ல ஓவர்டேக் பண்ணான்னு சொல்லி அவன் கையை விட்டுருவாரு அளவுக்கு இந்த சம்பவம் இருக்கு. இந்த ஒரு 4-5 நாட்கள்ல பாருங்க, சிவகங்கையில மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 4க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்தது. 4 நாட்கள். இந்த பத்திரிகை செய்தி நான் இங்கிருந்து பார்க்கல, எங்க திருநெல்வேலியிலிருந்து பார்க்கிற பொழுதே சிவகங்கையில் நடக்கிற சம்பவங்கள். இந்த ஆட்சி வந்த பிறகு காவல்துறை மீது குற்றத்தை செய்பவர்களுக்கு பயம் கிடையாது. சிறுமியிலிருந்து படிக்கிற பெண்கள் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போனா பாதுகாப்பு இல்லை. ஆசிரியர்களுக்கு இந்த சட்டத்தை பார்த்து, இந்த அரசாங்கத்தை பார்த்து பயம் இல்லை. கிட்டத்தட்ட 8 வயசு சிறுமியிலிருந்து இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களையும் பாதிக்கப்படுகிற அளவுக்கு இந்த ஆட்சி
ஒரு இதுவரை தமிழகமே பார்க்க முடியாத ஒரு மோசமான நிர்வாகத்தை இந்த கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் கொடுக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும் போதை பொருள் தான். நீங்க ஸ்கூல் பையன்கள் வந்து அவ்வளவு கஞ்சா யூஸ் பண்றான், போதைப் பொருள் யூஸ் பண்றான், கொக்கைன் யூஸ் பண்றான், கசின் யூஸ் பண்றான். பேரே சொல்ல முடியாத பழைய போதைப் பொருட்கள் நீங்க புழக்கத்தில் இருக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு. அப்ப இந்த ஆட்சியை யார் அகற்ற முடியும்? மக்கள் இந்த ஆட்சியை வேண்டாம் என்கிற முடிவில் இருக்கிறார்கள். 1000 ரூபாய் மாசம் தந்த இந்த ஆட்சி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னைக்கு கூடுதலா 15000 ரூபாய் செலவு இந்த ஆட்சி கொடுத்துருக்கு. எடப்பாடியாருடைய ஆட்சியில 80 ரூபாய் இருந்த தோரம் பருப்பு இன்னைக்கு 230 ரூபாய். எடப்பாடியாருடைய ஆட்சிக்கு பிறகு இப்ப அரிசி விலை மாத்திரம் 40 ரூபாய் கிலோவுக்கு கூடியிருக்கு. இந்த ஆட்சி வந்த பிறகு அத்தியாவசிய பொருட்களுடைய அத்தனை பொருளுடைய விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிற அத்தனை விகிதத்திலும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ பொதுமக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, பொதுமக்கள் இந்த ஆட்சி வேண்டாம் நினைக்கிற பொழுது யார் இந்த ஆட்சியை மாற்ற முடியும்? யாரால் இந்த ஆட்சியை அகற்ற முடியும், மாற்ற முடியும் சொன்னா உங்களால் தான் மாற்ற முடியும். நீங்க நினைச்சு மனசு வச்சு இந்த கட்டமைப்பை வலுவாக உருவாக்கி நீங்க களத்தில் நின்று பணியாற்றா இந்த 9 பேரும் கிளை அமைப்பு வலுவாக நின்று பணியாற்றினா இந்த ஆட்சி தானாக அகற்றும். இந்த